ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. நம்ம கவர்மெண்டில் கொடுக்குற சத்து மாவை பயன்படுத்தி நம்ம எப்படி ஈஸியாக டேஸ்டியாக கொழுக்கட்டை செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கக்கூடிய சத்து மாவை பயன்படுத்தி நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய தானியங்களை வந்து நம்மளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு கீழே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நிறைய பேர் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கும் இலவசமாகவே கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. வாங்க இதை பயன்படுத்தி இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சத்து மாவு பயன்படுத்தி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 2 கப் போல் சத்து மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம தனியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்வீட் எல்லாமே நம்மளுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காவோட வாசனை வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல் தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் கட் பண்ணி சேர்க்காம துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 டீஸ்பூன் போல் உடச்சக்கல்ல சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கொழுக்கட்டை ரெடியாகி வரும்போது நம்மளுக்கு வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே இன்னும் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சத்து மாவு கிடச்சிதுன்னா அதை கண்டிப்பாக அந்த மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி பாருங்கள். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதில் கஞ்சி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தையாக இருக்கப்போ பால்வாடியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு உருண்டை சத்து உருண்டை கொடுப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த உருண்டையை சாப்பிட்றதுக்காகவே நிறைய பேர் பால்வாடி போவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டிலையே இந்த மாதிரி பேக்கெட்டாக கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த மாதிரி பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, இது தண்ணி ரொம்ப தேவைப்படாது. இப்போது நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி தட்டில் நான் டேரெக்டாக வச்சு அவிக்க போகிறேன். நீங்கள் துணி வச்சு அவிக்கிற தட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக துணி வச்சு கூட அவிச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணி கொதிச்சதும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இது வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னா நம்ம குக்காகி வரும்போது இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதே நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இதோட கலர் வந்து நம்ம முதல்ல இருக்கிறதுக்கும் இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.